டே 2ல் ரெண்டாவது மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்சிசி விசஸ் மிட்டாப்பள்ளி. ஏஎன்சிசி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இருக்காங்க, மிட்டாப்பள்ளி பவுலிங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க, 3 பவுலர் யூஸ் பண்ணோம், 1 ஓவர் பவர் பிளே. மேட்ச் வெறித்தனமாக இருக்க போகுது. முதல் ஓவர் முதல் பந்து ஓகே. முதல் பந்து ஒரு டாட்டுங்க. இரண்டாவது பந்து வித்தே கொடுக்காத பந்து டாட் பால். அடுத்த பந்து ஒன் ஸ்ட்ரைட் திசையில் ஃபீல்டர் இருக்காரு. அங்கே காவா உள்ள போயிடுச்சுங்க, 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து ஆப் திசையில் தட்ட முயற்சி டாட் பால். அடுத்த பந்து டாஸ் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டி இருக்காரு. அங்க 6ங்க. ஒரு முதல் 6 வந்துருச்சுன்னு சொல்லலாம். நல்லா அடிச்சாரு. அடுத்த பந்து நல்ல ஒரு ஏக்கர் முயற்சியா, அதையும் கேப்பில் பிக் பண்ணியிருக்காரு. அங்கே பால் ட்ராவல் ஆகாது, ஈரமாக இருக்குது. இது வரைக்கும் 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க ஏஎன்சிசி. ரெண்டாவது ஓவரை போட தென்னரசு ஸ்ட்ரைக்கில் 1 பேட்ஸ்மேன் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே ஃப்ளாட்டாக 6 குத்த விட்டா கொன்னுருவாருன்ற மாதிரி அடிச்சிருக்காரு. இரண்டாவது பந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அடிக்கிறத ஃபுல்லாக இடியாக இருக்குது, ஒரு சிங்கிள். மூன்றாவது பந்து டாஸ் பால் சரியாக மீட் ஆகல, எஜ்ஜுப்பட்டு பேக் திசையில் கிளியர் பண்ணிருச்சுங்க. பவுண்ட்ரி, ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்ட்ரி. அடுத்த பந்து குத்தி போடப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட் திசையில் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். குட் ஷாட் அபி 6. அடுத்த பந்து நல்ல ஒரு ஏக்கர் ஒயிட் பால். ரீபால் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் 6ங்க. அதுவும் வானத்துக்கே போயிட்டு வந்திருக்கு. நல்லா கிளியர் பண்ணுறாருங்க. அவருடைய பால் வந்தால் கரெக்டாக அடிக்கிறாரு. 6. முதல் ஓவரை விட்டாலும் ரெண்டாவது ஓவரை புளிஞ்சு எடுத்துன்னு இருக்காங்க. ஒரு எஜ்ஜி பட்டு பேக் திசையில் பவுண்ட்ரிங்க. நிறைய பவுண்ட்ரிகளும் நிறைய சிக்ஸர்களும் இந்த ஓவரில் பார்த்தோம். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவருக்கு 39 ரன் அடிச்சிருக்காங்க ஏஎன்சிசி. கடைசி ஓவரை போட அலி. முதல் பந்து குத்தி போடப்பட்ட பந்து கரெக்டாக பிக் பண்ணார். நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. கோட்டை தாண்டிருச்சு, கொலை பண்ணிட்டு இருக்கார் பாலை. இரண்டாவது பந்து விட்டு தட்ட முயற்சி டாட் பால். மூன்றாவது பந்து ஸ்கூப் ஷாட் முயற்சிங்க, கண்டிப்பாக அது தாண்டுங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. வர்ற சைடு எல்லா சைடும் விளாட்றாருன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன். அடுத்த பந்து 6ங்க. இந்த பாலை போட்டால் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். குத்திலாம் போடாதீங்க, பயங்கரமாக அடிக்கிறாரு. அடுத்த பந்து திசையில் கட்டாகி போயிட்டு இருக்கு, அதுவும் பவுண்ட்ரி. இவர் ஒரே பாலை கூட விட மாட்டிருக்காருங்க. அவர் பேரை எனக்கு கமெண்ட் பண்ணி விட்ருக்கேன் கமெண்ட் செக்ஷனில். பேட்ஸ்மேன் ஆன் ஃபயர். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், தடுத்தாலும் ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவருக்கு சொலையாக 60 ரன் அடிச்சிருக்காங்க. 61 டார்கெட் ஃபார் மிட்டாப்பள்ளி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் தென்னரசு. முதல் ஓவர் முதல் பந்து டாஸ் பால் 6 குறுக்க கொடுத்துருக்காரு தென்னரசு. முதல் பாலே ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. 6 ஓட்டத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இரண்டாவது பந்து அகேன் டாஸ் பால், அதே திசையில் பட் உருண்டு போயிருக்கு, ஒரு பவுண்ட்ரி. 2 பாலில் 10 ரன்னு கொண்டு வந்துட்டாரு. மூன்றாவது பந்து அதே திசையில் தான் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் நிற்க வச்சாலும் அவரையும் தாண்டி போயிருக்கு, பவுண்ட்ரி. ஒரு 6யும் 4ன்னு சொல்லிட்டு 2 பவுண்ட்ரியும் அடிச்சிருக்காரு தென்னரசு. அடுத்த பந்து திசையில் தடுத்து போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்கும், ஓடி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி தீப்பறக்க அடிப்பாரா? இந்த பந்திற்கு டாஸ் பால் கொடி ஏற்றிருக்காரு.
அங்கே செகண்ட் அட்டப்டில் எடுத்துட்டாருங்க. விக்கெட் ஆகி வெளியேறாரு கார்த்தி. நியூ பேட்ஸ்மேன் குமரேசன். கடைசி பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டை பார்த்தார். ஃபீல்டர் கையிலே சிக்கியிருக்கு. டாட் பால் ஓவர். ஒரு ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க மிட்டாப்பள்ளி. ரெண்டாவது ஓவர் முதல் பந்து ஆப் திசையில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா? பாலே போலைங்க. தடுத்துட்டு அவர் பாட்னு ஓடிட்டே இருக்காரு. வரைக்கும் 4 ரன் ஓடி எடுக்கிறாங்க. சிறந்த ரன்னிங். இரண்டாவது பந்து சூப்பராக தடுத்தாரு. இல்லைன்னா அது பவுண்டரியாக மாறி இருக்கும். டாட் பால். மூன்றாவது பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சிங்கிள். நிறைய பெரிய ஷாட் வேணும். பல ஆறுகளாக பறக்க விட்டால் மட்டுமே இந்த மேட்சை வின் பண்ண முடியும். மிட்டாப்பள்ளி. அடுத்த பந்து அக்ராஸ். ஸ்ட்ரைட்டாகவே முட்டலாம். அக்ராஸே போகிறாங்க. சிங்கிள். அடுத்த பந்து சுவிட்ச் முயற்சி. டாட் பால். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். கிரேட் ஃபீல்டிங். அங்கே ரன் அவுட் சான்ஸ். ஒரு ஓட்டங்க. 2 ஓவருக்கு 22. 2-2-2ன்னு 3 ரன்னை முடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவரை. 6 பால் கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் அடிக்கணுங்க. முதல் பந்து பவுண்டரி. இரண்டாவது பந்து டாட் பால். ரன்னுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்த பந்து 6. 6 அடுத்த பந்து அக்ராஸ். டாட் பால். டாட் பால். வெஸ்ட் இண்டீஸோட கடைசி ஒரு பந்து டாட் பாலோட முடிச்சிருக்காங்க. மேட்ச் வின் பை ANCC.